வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். ரீசெண்ட் டேஸில் வெளிவந்திருக்கக்கூடிய தங்கலான் திரைப்படம் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு. இனிமே அவர் ரஞ்சித் இல்லை, செஞ்சித் செஞ்சித் செஞ்சித். ஆனால் தங்கலானுக்கு முன்னாடி சில படங்கள் வந்துச்சு இல்லையா? இந்த நாடக காதல், திருமாவளவன், விசிகே, தலித்ஸு இதெல்லாம் இல்லாமல் இவர்களால் சினிமாவே எடுக்க முடியாது. ஏன்னா இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா அது மட்டும்தான்டா நம்ம மார்க்கெட் ஏரியா அப்படின்னு போய் விழுந்துட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், மோகன்ஜிக்கு கொடுத்த வரவேற்பை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம்ல. என்னை கேட்டால் மோகன்ஜியை விட நம்ம ரஞ்சித் ரொம்ப நல்ல டைரக்டர், ரஞ்சித்தை விட நம்ம சோலை ஆறுமுகம் நல்ல டைரக்டர். ஏன்னா அவங்களுடைய ஃபிலிம் மேக்கிங்கில் அட்லீஸ்ட் ஒரு நேர்த்தி இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு தத்தியாக உட்கார்ந்துருக்கிறார் இந்த மோகன்ஜி. இத்தனை சினிமா எடுத்தோம், இத்தனை தடவை அடிபட்டோம், ஒரு நல்ல சினிமாவை எடுக்க முடியலன்னா இருக்குது உனக்கு. என்ன சார்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன், இருக்கட்டும் யூஸ் ஆகும். அதில் 3 இயக்குனர்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப பிடித்தமான இயக்குனர்கள். இந்த திரௌபதி ருத்ரதாண்டவம், அப்புறம் இந்த பகாசுரன், இந்த மாதிரியான மாபெரும் திரைக்காவியங்களை எடுத்த மோகன்ஜி அப்படின்ற மோகன்ஜி டரண்டினோ அவர்கள். அப்புறம் அந்த காடு வெட்டி அப்படின்ற ஒரு சினிமா எடுத்தார் ஆர்கே சுரேஷை வச்சு. சோலை ஆறுமுகம் அவர்கள் தியேட்டரில் 2 ஆள் 3 ஆள் கூட உட்காந்து பார்க்க முடியாத சினிமாவாக இருக்கக்கூடிய அந்த கவுண்டம்பாளையம் படத்தை எடுத்த ரஞ்சித் அப்படின்ற பழம்பெரும் நடிகர், எஸ்டர் இயர் நடிகர் அப்படின்வாங்கல்ல அவர். இவங்களெல்லாம் பட்டி டிங்கரிங் பார்க்கலான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி ஷோ. மோகன்ஜி, சோலை ஆறுமுகம், ரஞ்சித் இவங்களுக்கெல்லாம் எது ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடக காதல் அப்படின்ற கான்செப்ட் தான். இந்த நாடக காதல்ன்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார்? அவர் மதிப்புக்குரிய இனமான காவலரான ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர் இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது இல்லாமல் அதை காப்பிரைட்டும் பண்ணி வச்சுட்டார். நாடக காதல்ன்ற டேர்மை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலே ஐயா கிட்ட நீங்கள் ரைட்ஸ் வாங்கி ஆகணும். இல்லை நான் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் செய்திருக்கீங்கன்னு உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். பெருமளவு பணம் வாங்கிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அதனால தான் வெளிநாட்டு இயக்குநர்கள் ஜேம்ஸ் கேமரூன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் நாடக காதலை வைத்து சினிமா எடுக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கே பயப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவனுங்க சொல்கிற நாடக காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய மோடஸ் ஆப்பரண்டி அது எப்படி இருக்கும்? அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது காதலிக்கக்கூடிய ஆண், அந்த ஆண் நபர் ஒரு ஏழ்மையான ஒரு வகுப்பை சார்ந்தவராக இருப்பார். ஏழ்மை மட்டுமா? அவங்க அதை தான் காமிக்கிறாங்க ஏழ்மைன்னு. ஒரு பன்னி வளர்க்கக்கூடிய, ஆடு மாடு வளர்க்கக்கூடிய, ஒரு குடிசையில் வாழக்கூடிய அப்படி காட்டுறாங்க. ஆனால் அவங்க காட்ட விரும்புவது என்னென்னா சாதியை தான். அதை காட்ட முடியல இவங்களால் திரையில். ஏன்னா சென்சாரில் போட்டு கத்திரி போட்டு அதை கண்ணா பின்னான்னு ஆக்கிடுவாங்க. அதனால் அதை காட்ட முடியல. ஸோ ஏழ்மைன்னு காட்டுவாங்க. ஒரு TS50 ஓட்டக்கூடிய நபராக இருக்கக்கூடிய, ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக. ஆனால் அதை விட ரொம்ப ஏழ்மையாக சைக்கிள் வச்சுருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு ஹீரோயின். கொஞ்சம் நல்ல வசதியாக இருப்பாங்க, சைக்கிள் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய வசதியாக இருப்பாங்க. இவர் TS50 வைக்கிற அளவுக்கு தான் அவருக்கு வசதி இருக்கும். இவர் அவங்கள காதலிப்பாங்க. அது எப்படி பெரிய வீட்டு பிள்ளைய போய் லவ் பண்ணலாமா? காதலிச்சது இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட இத்தனை லட்சம் கொடுத்தாதான் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு பேரம் பேசுவாங்க. இதுதாங்க நாடக காதல் அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. இப்போ நாடக காதலில் மணி இன்வால்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை பிடுங்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு போலி நாடகம் இது. வசதியான குடும்பத்தில் பிறந்த பெண்களை அபகரிச்சுட்டு போய் அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிறதுக்கான மெத்தட் இது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே இப்படி தான் நடக்குதா யுவரானர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி உண்மையான கதை என்ன தெரியுமா? சொந்த சாதியிலேயே பசங்களுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. ஆண்ட பரம்பரை, நாங்கள்லாம் வீர பரம்பரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் சொந்தக்காரனே பொண்ணு தர மாட்டாங்கிறான். இவ்வளோ சாதியை தூக்கி பிடிக்கிறோம், என்னடா நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம சாதி சனம் முக்கியம்னு பேசுகிறோம். ஆனால் சொந்த சாதிக்காரனே நமக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறானே, சொந்த தாய் மாமன் நமக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறானே அப்படின்ற வருத்தம் நம்ம ஆட்களுக்கு. பொம்பளை பிள்ளைங்கள படிக்க அனுப்புறீங்க, அங்கே போய் யாரையா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிரு, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு இவங்களுக்கு கோவம்.
அப்படியே சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணுறவனாக இருந்தாலும் பொண்ணை கட்டிக்கிறவன் வந்து இவ்வளோ நகை போடணும், வண்டி வாங்கி தரணும், இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு அப்பங்காரனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, பொண்ணு வீட்டில் வந்து டவுரி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு உயிரை எடுக்கிறது. இப்படி பணத்தை பிடுங்கக்கூடிய மோடஸ் ஆப்ராண்டி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காதலிக்கிறவன் வந்து இவ்வளோ காசு கொடுத்தா விட்டுறானா. ஆக்சுவலி என்னன்னா 10 லட்சம் கொடுக்குறேன் பொண்ணை விட்டுரு அப்படின்னு இவனுங்க தான் போய் கேட்குறானுங்க. அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, நான் காதலிச்சிட்டேன், இந்த பொண்ணோட தான் வாழ்வேன், செத்த அந்த பொண்ணோட தான் சாவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரியான சம்பவம் இந்த உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை நடந்தது பாருங்க. அது சங்கர்கிட்டையும் இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன் விட்டுரு பொண்ணு அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆனால் சங்கரும் கௌசல்யாவும் காதலித்தார்கள், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது பிடிக்கலான்னு தான் வெட்டினானுங்க. இந்த மாதிரி நிறையா கதைகளை சொல்லலாம். கோகுல்ராஜ், ஸ்வாதி, இவங்க அந்த ஸ்வாதி பொண்ணு லவ் பண்ணவே இல்லையா, கோயிலில் உட்காந்து பேசினதுக்கு வெட்டிக்கிறாங்க. முருகேசன் கண்ணகி கதை சொல்ல போனால் நான் சொன்ன நேம் லிஸ்ட்டில் எல்லாருமே இன்ஜினியர்ஸு. இப்போ இதில் எங்கேருந்து இவங்களுக்கு பிரச்சனை வருது? சாதி தான் இவங்களுக்கு மேட்ரு. நம்ம சாதிகார பொண்ணு இன்னொரு சாதிகாரனை போய் எப்படி கல்யாணம் பண்ணுறது? இப்படி ஊரில் கண்டவன் பேசுகிறான் அப்படின்றதுக்காக தான் பெத்த பிள்ளைய வந்து துன்புறுத்துறது, இல்லை வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா விஷத்தை கொடுத்து கொள்வது, இந்த மாதிரியான வேலையை பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு சாதி தான் பெருசு, எங்களுக்கு சாமியை விட சாதி தான் பெருசு அப்படின்னு பேசுகிறவங்கலாம் பொம்பளை புள்ள பிறந்துட்டாலே பொம்பளை புள்ள பிறந்திருக்கா அப்படின்னு கையில் வாங்கும் போதே இங்கே பாரு, எவனையாவது லவ்வுக்கு பண்ணினா விஷப்பாட்டில் ஊற்றி கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுவானுங்க போல இருக்கு. அவ்வளோ மோசமான பயல்களாக இருக்கானுங்க. எப்படா பெத்த பிள்ளைக்கு விஷம் வைக்கிறீங்க? சில இடங்களில் சில காதல் விவகாரங்களில் மாட்டிக்கிற சில பிள்ளைங்க வந்து உடம்பு சரியில்லாமல் செத்து போச்சு, வயிற்று வலியில் செத்து போச்சு, அந்த மாதிரி மர்ம முறையில் இறந்து போயிடுறதும், அதை பெருசாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அது ஒரு போலீஸ் கேஸாகவே ஆகாத அளவுக்கு அதை மூடி மறைக்கிறதும், இந்த மாதிரிலாம் கிராமங்களில் நிறைய இடங்கள்ல நடக்குது. இந்த படத்துலேயே சோலை ஆறுமுகம் வந்து ஒரு காட்சியை காமிச்சுக்கிறாரு. எப்படா பெத்த பிள்ளைய வந்து விஷம் கொடுத்து கொள்றீங்க? எப்படா உங்களுக்கு இதெல்லாம் மனசு வருது? இல்லை கேட்குறேன், இந்த கௌசல்யா சங்கர் படுகொலையில் கௌசல்யாவின் மீதும் வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. கௌசல்யாவும் மரண படுக்க வரைக்கும் போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. எப்படி சொந்த பிள்ளையவே வந்து வெட்டி கொண்டுடணும் அப்படின்ற வெறி உங்களுக்கு எங்கேருந்து வருது? சாதிக்காரன் சொல்லித்தரானா? சொந்த பந்தம் அப்படி சொல்லித்தருதா? எவன் பேச்சையும் கேட்காதீங்கய்யா. பெத்த பிள்ளைங்கள நல்லா படிக்க வைங்கய்யா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதுங்க ஒரு நல்ல வேலைக்கு போச்சுன்னா எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அதை யார் கல்யாணம் பண்ணாலும் அந்த பிள்ளை சொந்த காலில் நிற்குது, நடு தெருவுலலாம் நின்ற போகிறது கிடையாது. அந்த பிள்ளைய சொந்த சாதிக்காரனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இல்லைனா லவ் பண்ணிட்டு ஓடி போயிடுவா. நம்ம சாதிமானம் என்ன ஆகும்ட்டு கட்டி கொடுத்து அதுங்களுடைய வாழ்க்கையை 22 வயசு 23 வயசுலேயே நடுத்தருவில் நிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க. கையில் பிள்ளையோட புருஷன் விட்டுட்டு ஓடிடுவான். இதெல்லாம் நடக்கிறது கிடையாதா? நாடக காதல் பாருங்க, பொண்ணுங்க இவ்வளோ அழிகிறாங்கன்னா உண்மையான கல்யாணம் மட்டும் எத்தனை பொண்ணுங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க தெரியுமா? எல்லா ஜாதியிலையும் சொல்கிறேன். இதெல்லாம் எவனும் பேச மாட்டான். இந்த 3 பேரும் உட்காந்து பேச சொல்லு, இல்லைன்னா எங்கேயாவது போய் இடிக்க சொல்லு. இப்படி படம் எடுக்கிறவனுங்க இதெல்லாம் காமிப்பானுங்களா? காட்ட மாட்டானுங்க. அவனுங்க காட்ட விருப்பப்படுறது என்னன்னா, தலித்துகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஆன்டி தலித் ப்ரொபகண்டாவை பண்ண வேண்டியது. இவங்க காட்டுற இந்த கதைகள்லாம் வந்து ஆன்டகனிஸ்டாக இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட அநீதிகளை நடத்தக்கூடிய ஆண்களாக என்ன இருப்பாங்கன்னா தலித்துகளை தான் காட்ட விருப்பப்படுறானுங்க. அதே மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் வில்லனா யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இன் பண்ணிக்கிட்டு ஒரு பிளாக் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபரை காட்டுறாங்க. திருமாவளவனை வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து முயற்சி செஞ்சு அதை திணிக்கிறாங்க. ஆனால் இவ்வளவும் பண்ணுறவனுங்க ஓசிகா கட்சின்னு பேரை வைக்கிறாங்க. அதுக்கு ஓப்பனாக விசிகானே வச்சுட்டு போயிடலாம். உன்னை என்ன பண்ண போகிறாங்க? சரி ஏதோ பொழைச்சிட்டு போகணும், 4 காசு சம்பாரிச்சிட்டு போட்டுன்னு விட போகிறாங்க. திருமாவளவன்னே பேர் வச்சுட்டு போகலாம். உனக்கு என்ன பிரச்சனை? சென்சார் போடக்கூடாது, கத்திரி போட்டு ஒன்றுன்றோம். அப்போ சொல்ல வேண்டியது தானே, நாங்களாம் ஆண்ட பரம்பரை, கத்திரியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. பின்னாடி சொல்லி விட்டுருவாங்களோ? இப்படி தான் என் கூட ஒர்க் பண்ண ஒரு நபர் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஐஃபோனு, பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி பெரிய வீட்டு பிள்ளைங்களை வந்து லவ் பண்ண சொல்கிறது, அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு வாங்குறது, இதுவே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கதையாக விட்டார். நாங்கிட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போகலாம்லங்க நீங்கள் அப்படின்னேன். அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன சம்மந்தமே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு போகிறாங்கன்றாங்க, என்னன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், என் காதில் இப்படியாரு செய்கிறிய, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியாக அப்படின்னேன்.
மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுறதே இல்லை. இப்போ இந்த காடு வெட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இதே தான். இந்த கவுண்டம்பாளையம் படத்துலையும் இதே தான் ஸ்டோரி லைனு. அப்புறம் மோகன்ஜி எடுத்த படங்கள்லையும் இதே தான் ஸ்டோரி லைனு. ஒரே ஸ்டோரி லைனு. நாடக காதல் எத்தனை வாட்டி தாண்டாப்பா எடுப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். மியூசிக்கே இல்லாமல், திருமாவளவன் இல்லாமல் இவனுங்களால சினிமாவே எடுக்க முடியாது. இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்ற மாதிரி திருமாவிடம் கையேந்தி நிற்கிறார்கள் நமது அல்லக்கை குஞ்சுகள். பட் உண்மையிலேயே இவங்க இப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கல்ல, இப்படி ஒரு அண்டர் கிரவுண்டு டான் மாதிரி காட்டுறாங்கல்ல, இப்படிப்பட்ட திருமாவளவன் வந்து உண்மையிலேயே எப்படி இருக்காரு, அவருடைய ரியாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் உங்களை மாதிரி அல்லக்கை குஞ்சிங்க கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கு பக்கபலமாக இருக்கிறது விசிகே தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாசிசம், காஸ்ட் சார்ந்த பிரச்சனைகள், ரிசர்வேஷன் சார்ந்த பிரச்சனைகள், அது பிற்படுத்தப்பட்டவர்களே நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்லிமெண்ட்லேயும் இங்கேயும் பேசக்கூடிய ஒரு நபராக திருமாவளவன் இருக்கிறார். அவர் இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் அது நாளைக்கு அரசியல் பெர்ஸ்பெக்டிவாக மாறுது. அதை பற்றி தான் பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்படுது. இப்படிப்பட்ட திருமாவளவனை தான் இவங்க வந்து இந்த மாதிரி போர்ட்ரே பண்ண விருப்பப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவனுங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வேற ஏதோ பொழப்பு ஏதோ பார்த்து கொடுக்கலாமா அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ஒரு டிஸ்கஷனை திருமாவளவன் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மோகன்ஜி, சோலையா ஆறுமுகம், இந்த ரஞ்சித் இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேயே ஏதாவது வேலைகள் ஏதாவது போட்டு கொடுத்து ஒரு மாத வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா அது மிகவும் சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு வேண்டி கேட்டு கொள்கிறோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன்.